ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இந்த ஃபாஹில இருக்க சிட்டி ஹைப்பர் சென்டர் தான் போயிருந்தோம். நான் முன்னாடி இந்த ஆட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒருவேளை இது சிட்டில தான் இருக்கும்னு நெனப்பேன். அதுக்கப்புறம் தான் அது ஃபாஹில் வந்ததுக்கப்புறம் போக ஆரம்பிச்சோம். மேக்ஸிமம் வந்து இங்க எப்பவுமே ஆஃபர்ஸ் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு 1/2 கேடி, 1 கேடி அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். நம்ம எப்போ போனாலுமே வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் கிளாஸ் ஐட்டத்துல எப்பவுமே ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு போகும்போதே கார்டன் சும்மா செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு போனோனே ஒரு கிரீனிஷா இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்ல. மேக்ஸிமம் இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல நம்ம ஆ ஆ ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிவி அது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் செக்ஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு சைடு போகும்போது, ஆ நம்மளோட ஃபிஷ் எல்லாமே இருக்குது. ஃபிஷ் எல்லாம் கூட நீங்க தேவைப்படும்போது நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸும் வந்து ஃப்ரெண்ட்லயே குடுத்துருக்காங்க. கேக் ஐட்டம்ஸ் நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் ஒரு இடத்துல. வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், மசாலா ஐட்டம்ஸ் கிடைக்கும், அப்புறம் டாய்ஸ் பிள்ளைங்களுக்கு, ஸ்டேஷனரீஸ் எல்லா திங்ஸஸுமே இங்க உங்களுக்கு அவைலபிளாவே இருக்கும். மேக்ஸிமம் ஆ சால்ட் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பல்க்காவே இருக்கும். இந்த பாலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் 4 பேக்கெட், 6 பேக்கெட் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்ச நாள் வேலிடிட்டி இருக்கும் அந்த பாலெல்லாம். அதனால நீங்க அத கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து பசும்பால் அந்த மாரி கேன்ல இருக்கும். அது யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆஃபர்ல அவங்க போட்டிருந்தாங்க. பருப்பு ஐட்டங்கள் இருக்கும்ல. அது 1 கேஜி, 2 பேக்கெட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஃபிஷ்ல வந்து அந்த டைம் வந்து ப்ரான் சீசன்லாம் இருந்துச்சு. அதுல நெறைய ஃபிஷ்ஷஸும் வந்திருந்தது. இங்க வந்து ரொம்ப நெறைய ஃபிஷ் இல்ல. நார்மலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது ஃபிஷ்ஷு. தேவைப்படுதுன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுல வந்து சால்ட்டு, அப்புறம் வினிகர். சால்ட்டும் 6 பீஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் சால்ட் கூட நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து பல்க்கா வாங்கிக்கலாம் ஆஃபர்ல. ஏன்னா, அதுக்கும் வந்து வேலிடிட்டி கொஞ்சம் நெறையவே போட்டிருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் பல்க்கா வாங்கும்போது, நம்மளோட சேவிங்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான். சில திங்ஸஸ் தான் ரொம்ப நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. சில திங்ஸஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே, இது எல்லாமே வந்து நம்ம குக் பண்ற திங்ஸஸ்லாம் குக்வேர் செட் எல்லாமே வந்து ஃபுல்லாவே போட்டிருந்தாங்க. சின்ன சைஸ், பெரிய சைஸ் அந்த மாதிரி. இது ஸ்கூல் பேக்ஸ் பிள்ளைங்களோடது கலெக்ஷன். பாய்ஸ் தனியா போட்டிருப்பாங்க, கேர்ள்ஸுக்கு தனியா போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேஷனரி சைடெல்லாம் போயாச்சுன்னா பிள்ளைங்க டக்குன்னு வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதில ஏதாவது புடிச்சது இருக்கா? டிஃபரெண்டான பென்னு, பென்சில்ஸ், எரேசர் அந்த மாதிரி இருக்கா? அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளே அந்த பக்கம் போகவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணும் அந்த மாதிரி நிப்பாங்க. அதில மேக்ஸிமம் இப்போ அவங்களெல்லாம் ஷாப்பிங் கூட்டிட்டு போறது ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அவங்க ஸ்கூல் போகும்போது ஏதாவது தேவைன்னா நானும் ஹஸ்பண்டும் போய் வாங்கிப்போம். இல்ல பக்கத்தில ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கு. அதில போய் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் அப்படி வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பென்சில், பென் அந்த மாதிரி தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போணுமோ ஸ்கூல்ஸ் அந்த மாரி வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வெரைட்டியாவே இருக்கும். நெறைய நெறைய மாடல்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து மாமா எர்த் ப்ராடக்ட் அதுவும் கிடைக்கும். மேக்ஸிமம் ஊர்லனா ஆன்லைன்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்க வந்து அந்த பிராண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பேபீஸ் பிள்ளைங்களோட ஐட்டம்ஸ்ல ஜான்சன் கம்பெனிஸ், பர்மெட், செட்டாஃபில் எல்லா பிராண்டுமே நமக்கு குடுப்பாங்க. இங்கேயே இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய ஷாப்பிங் மால்னால எல்லா பிராண்டும் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும்னு நீங்க நெனச்சு வந்தீங்கன்னா கூட, அதே மாதிரி கிடைக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இது வந்து அ அ வாட்டர் பாட்டில் தான். அதுல வந்து நம்ம அந்த உள்ளாடி ஸ்டீல்ல இருக்கும்ல, அது நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நமக்கு பார்த்து நமக்கு தேவையானத வந்து வாங்கிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது. பிள்ளைங்களும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எதிர்பார்ப்பாங்க. 1 வீக் ஒரு பாட்டில் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ண கேட்பாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து டைனிங் டேபிள்லலாம் டீ ஏதாவது ஊத்தி வைக்கும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட வந்து அழகா டெக்கரேட் பண்ணணும். நம்ம வீடு மாடலா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாம் அதில வச்சு நம்ம அழகு பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாவே கிளாஸ் ஐட்டம்ஸ். கப்ல எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடலா இருந்துச்சு. சில கப்ஸ் வந்து என்னன்னா மூடியும் இருந்துச்சு. அது வந்து அவங்க அந்த மூன் ஷேப்ல டிஃபரெண்டான மூடிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிங்க்கா இருந்தா பட் இதுக்கு டீயாவும் குடிக்கலாம். இல்ல வேற சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்ல ஊறுகாய் இருக்குல்ல, அது கூட நம்ம போட்டு டைனிங் டேபிள்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி சிலர்ல வந்து ஸ்பூனுமே குடுத்துருந்தாங்க. ஆ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சம்டைம் கீழ விழுந்துச்சுன்னா உடைஞ்சிச்சு. அவ்ளோ போச்சு. நம்ம ஆசையா வாங்கி வச்சிருந்தாலும் சம்டைம் அது கீழயே விழுந்துரும். நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லா பார்த்துட்டாலும் அந்த கிளாஸ் ஐட்டத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஏன்னா, இதே முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்கள இந்த சைட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விடணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஹனி இருக்கும்ல, அந்த பாட்டில அப்படியே தட்டி விட்டுட்டான். ஹனியும் கீழ, பாட்டிலும் கீழ, எல்லாமே கீழ. அதுக்கப்புறம் கிளீன் பண்றவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பிள்ளைங்கள கொஞ்சம் பார்த்து விளையாட விடுறது நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அவங்க வந்து ஒரு
இந்த இது எதுன்னு சொல்லுவாங்கன்னு கரெக்ட்டா தெரியல. ஒரு நார் மாதிரி இருக்கும். அதுல அவங்க செய்யறது. அந்த பேம்பூ ஸ்டிக் மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நெறைய திங்ஸஸ் அவங்க செய்து செய்து வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் டேபிள்ல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு நம்ம பீஸா சாஸ் ஊத்திக்கலாம். இல்ல டொமேட்டோ கெட்சப் அது ஏதாவது ஊத்தி நமக்கு வந்து டேபிள்ல வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் இது என்ன பண்ணேன்னா, நம்ம ஜிலேபி எல்லாம் செய்வோம்ல, அதுக்கு இதுல விட்டு நம்ம செய்யும்போது கரெக்ட்டா இருக்கும். அதுக்காக நான் வாங்கி அத வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். நம்ம ஐஸ்கிரீம் குடிப்போம்ல, அந்த மாதிரி இதுல வந்து தண்ணி பாட்டில் நம்ம ஃபில் பண்ணிட்டு, நம்ம டேபிள்ல வச்சுட்டு தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கிச்சன் செட். இதுல வந்து கிளாஸ் ஐட்டம் தனியா இருக்கும். ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அது வந்து தனியா குடுத்துருப்பாங்க. மர ஐட்டம் அது வந்து தனியா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிள்ளையும் கையில இருந்தனால அவளையும் கீழ விட்டாச்சு. அவ விளையாட ஆரம்பிச்சுட்டா. விளையாட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, அவளுக்கு பிடிக்கிற ஒவ்வொரு திங்ஸா தூக்கி தூக்கி நம்ம கொண்டு பாக்ஸ்ல போட ஆரம்பிச்சுட்டா. மெயினா வந்ததே பேம்பர்ஸ் வாங்குறதுக்காக தான். இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல வந்தா கொஞ்சம் ஆஃபர்ல இருக்கும் பேம்பர்ஸ். அதுக்காக தான். இனி அவளுக்கு பேம்பர்ஸ் ஸ்டாப் பண்றது வரைக்கும் நமக்கு வாங்கணும். அதனால சில நேரம் வந்து ஆஃபர்ல இருந்ததுன்னா பல்க்காவே நெக்ஸ்ட் ஸ்டேஜும் சேர்த்தே வாங்கி வச்சுருவோம். அந்த மாதிரி எப்பவும் இதுக்காக போய் நமக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டீமர் அந்த மாதிரி இது ஒரு டைப்பான வாட்டர் பாட்டில். பாட்டில்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அது வந்து இது வந்து என்னன்னா பாப்கார்ன் செய்வாங்கல்ல, பாப்கார்ன் செய்து முடிச்சதுக்கப்புறம் அதில போட்டு சாப்பிடுறதுக்கு. சிலவங்க மூவி பார்க்கும்போதெல்லாம் சின்ன சின்ன பாட்டில்ல போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அதே மாரி இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, சின்னதும் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், அவளே ஒரு ஸ்மைலி பொம்மைய தூக்கி உள்ள போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவள காணாம தான் நம்ம தூக்கி மாத்தி வைக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா, திரும்ப வந்து அழ ஆரம்பிக்கிறா. எதுவும் வாங்கி குடுக்கல அப்படின்னு சொன்னா. ஏன்னா ஆல்ரெடி வாங்குன டாய்ஸஸ் நெறைய இருக்கு. பழைய பிள்ளைங்களுக்கு அவங்க 2 பேருக்குள்ள டாய்ஸே நெறைய இருக்கனால, டாய்ஸ்ல ரொம்ப இது பண்ணல. இது வந்து வுட்டன் பாக்ஸ். நம்ம ஜுவல்ஸ் ஏதாவது கூட நம்ம இதுல வச்சுக்கலாம். அழகா இருந்தா பார்க்கறதுக்கு. சிலவங்க இந்த வுட்டன் பாக்ஸ்ல வந்து சில கையில இருக்காதுல்ல, அப்படிப்பட்டவங்க இத நீங்க வாங்கிக்கலாம். மரத்துல தான். பட் அது பிரைஸ் எவ்வளோன்னு கரெக்ட்டா தெரியல. நான் கவனிக்கல. இது வந்து இந்த அலாவுதீன் லேம்ப் மாதிரி நம்ம ஷோகேஸ்லலாம் வைக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து பிள்ளைங்களோட ஐட்டம்ஸ் தான். அவங்களோட டாய்ஸு, பொம்மை ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் பிள்ளைங்க அதுல இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதான் இதுல ஒரு விஷயம். பிள்ளைங்கள கூட்டிட்டு போனா, நான் மேக்ஸிமம் சொல்லி கூட்டிட்டு போயிருவேன். எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது ஒண்ணு கன்வீனியன்ட் பண்ணி வாங்கிருவாங்க. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பாத்ரூம் யூசஸ் ஆன திங்ஸஸ் பாத்ரூம் வாஷ் பண்றது, லிக்விட்ஸ் அந்த மாதிரி. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போடுவாங்கல்ல, நம்ம வந்து கிரஷ் பண்ணி அதிலே வச்சு போடுவோம்ல அந்த மாதிரி. அந்த பிங்க் சால்ட் அதெல்லாமே இதில இருக்கும். இது வந்து மசாலா இது வந்து பாக்கெட்ல இருக்கு. அந்த பாக்ஸஸ்ல இருக்கும்ல, அந்த மாதிரி திங்ஸஸ் தான் இது வச்சிருக்காங்க. இதுதான் ஃபுல் ஆஃபர் செக்ஷன். ஆஃபர் செக்ஷன் வந்து மிடில்ல போட்டிருப்பாங்க. அ வாட்சு இப்ப வந்து சீசன் அதனால சாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால சாக்ஸ் நெறைய இருக்கு. இதெல்லாம் பேக்ஸ் அந்த மாதிரி குட்டி பிள்ளைங்கள உட்கார்றதுக்கான சேரு, அதுக்கப்புறம் நெறைய எழுதுறதுக்கான திங்ஸஸ் நெறைய போட்டிருந்தாங்க. இதுல வந்து பிள்ளைங்களுக்கு கலர் ஸ்கெட்சு, இதெல்லாம் தான் வந்து பீங்கான் ஐட்டம் செராமிக் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல் செக்ஷன் ஆஃபர் 3 பீசஸ் 500 ஃபீல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு. எல்லாமே வெயிட்டா தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து லோ கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அ கொஞ்சம் நல்லா இருந்தது குவாலிட்டீஸ் பார்க்கும்போது. சில திங்ஸஸ் வந்து அந்த அளவு நல்லா இல்ல. அந்த காசுக்கு ஏற்ற அளவு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. சில திங்ஸஸ் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நைஸாவே இருந்துச்சு. ரொம்ப திக்கா இல்ல. அது வந்து சம்டைம் நம்ம அடுப்புல வைக்கும்போது தீஞ்சிரும் அதுக்காக தான். இதில ஒரு பவுல் செட், கப் செட், கிளாஸஸ் வந்து டிஃபரெண்ட்டா கலர்ஸ் மாதிரி இருந்துச்சு. வெஜிடபிள் கட் இருந்துச்சு. வெஜிடபிள் கட்ல இப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. நாங்க முன்னாடி வாங்கும்போது ஒரு சிங்கிள் தான் வந்து இப்ப வந்து வேற மாடல்ஸும் இருக்குது நெறையவே. அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப லஞ்ச் பாக்ஸ். இது டிஃபரெண்ட் ஆஃபரா இருக்கும். அங்க இருக்கிறது வேற மாதிரி ஆஃபர்ஸ் குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் பிள்ளைங்களோடது. இது சும்மா டாய்ஸ்ல வந்து வெயிட் பார்க்குற மாதிரி ஒரு மிஷின்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் டின்னர் செட்டும் ஆஃபர்ல இந்த 12 பீசஸ் வந்து 3 கேடில இல்லன்னா நம்ம ஒரு பிளேட் வாங்க போனாலே 750 ஃபீல்ஸ் ஆகும். இது வந்து ஒரு டின்னர் செட் ஃபுல்லாவே 300 3 கேடில இருக்கும்போது சீப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேக்கிங் பேப்பர்ஸ் இது வந்து நம்ம ஊருக்கு கொண்டு போறதுக்கு யூஸா இருக்கும். பேக் பண்ணுவோம்ல அதுக்காக தான். இந்த மாதிரி என்னோட சேனல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு சொன்னா, என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல குவைட்ல வேற ஏதாவது ஷாப்பிங் மால் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொன்னாலும், அத நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் போகும்போது எடுத்து போடுறேன். இல்லன்னா உங்களுக்காகவே நான் மேக்ஸிமம் வந்து எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ். இதுவும் வந்து கொட்டி போது ஒரு வேள பிளாஸ்டிக் விழுந்துட்டு பார்த்தா கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் இது நம்மளோட ஜூஸ் ஐட்டம்ஸ் நம்ம அப்புறம் நட்ஸு, அப்புறம் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்து ஷோகேஸ்ல எல்லாம் வைப்போம்ல ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.